வாழ்நாள் முழுக்க வணங்க வேண்டிய தெய்வம் காமதேனுங்க. ரொம்ப சிம்பிள். போறீங்க ஒரு பசுமாட்டை பார்த்தீங்கன்னா 2 வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. இந்த வா பசுவை தரிசிக்க தரிசிக்க, ஏன்னா பசுக்குள்ள 30 கோடி கோடி தேவர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வளத்தையும் செல்வ வளத்தையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் ஒரு சக்ஸஸ் ஆகணும். எங்கே பசு இருக்கு எப்படி இருந்தாலும் கோவிலில் கோசாலை இருக்கும், போய் பார்த்து ஒரு கீரையோ இல்லைன்னா ஒரு பழமோ கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வருது. இன்னும் மிக சிறப்பு, அலமேலு மங்காபுரம் போனீங்க அப்படின்னாக்கா அந்த பசு காலையில் தெய்வத்தை பார்த்துட்டு வந்த பசுவே அங்கே இருக்கும். அதை போய் கும்பிட்டுட்டு வர்றதும் நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் கோவில் லைஃப்பில் வருஷத்தில் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் இந்த சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு செழிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு வேண்டிய செல்வம் வீட்டில் இருக்கணும், குடும்ப ஒத்துமையாக இருக்கணும். அதுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்குண்டான கோவில்களுக்கு செல்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சித்திர நட்சத்திரத்துடைய அதிதேவதையான விஸ்வகர்மா. சரி, விஸ்வகர்மாவுக்கு எங்கே கோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரிஸ் காளிகாம்பாள் கோயிலில் போனீங்கன்னாக்கா உள்ள சாமியை பார்க்கும்போது லெஃப்டில் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா விஸ்வகர்மாவுக்குன்னு சிலையே வச்சுருக்காங்க. ஸோ விஸ்வகர்மாவை வழிபாடு செய்கிறதும் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சித்திர நட்சத்திரத்துக்கான கோவில்கள், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் செகண்டு. நான் சொன்னேன் சித்திர நட்சத்திரத்தில் யார் அவதரிச்சாங்க? சக்கரத்தாழ்வார். குருவித்துறையில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கோயில். இந்த கோவிலோட விசேஷம் என்னன்னா, குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் ஒரே சன்னதியில் இருப்பாங்க. ரொம்ப சிறப்பானது. சித்திர நட்சத்திரத்துக்கு லைஃப்ல கண்டிப்பா போய் பார்க்க வேண்டிய கோயில் இது. வேதராணியம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரரை வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். திருப்பராய்த்துறையில இருக்கக்கூடிய ஆதி மூலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை போய் வழிபாடு செய்யறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும்.